இந்த ஃப்ளோர் டைல் வந்து குலாட்டி பேஜ் ஸ்பேசர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசரில் வந்து 2 mm போட்டிருக்காங்க. ஹாலு, அது ஒரு பெட்ரூமு, இது வந்து ஓப்பன் கிச்சனு. இந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ஷனு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். இது ஸ்பேசர் போட்டு தான் டைல்ஸே ஓட்டணும். ஆனால் எந்த கஸ்டமரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்பேசர் போட்டு ஓட்டுறதுனால அந்த ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட் ஒட்டும் போதும் அந்த ஜாயிண்ட் எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடில் ஒட்டும் போதும் இந்த 4/2க்கு தகுந்த மாதிரி ரன்னிங் ஃபீட் ஓட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து டைல் வந்து ஒட்டணும். இந்த ஸ்பேசர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி கஸ்டமரே வந்து பிளாக் கலரில் வந்து க்ரவுட் போட்டிருக்காங்க. முழுசாகவே இருக்கும். 1 2 3 4 5 கல் எல்லாமே குலாட்டி பேஜ் ஃபுல் ஃப்ளோர் இருக்கும். இவங்க தான் வந்து பாத்ரூம் வால் டைல் ஒட்டுறவங்க. இது வேறு சைட்டு. ஆண்டனி அக்வா 4/2 டைலு ஒரே கலர் தான். இது ஃபுல்லாக ஒட்டுறாங்க. 10 feet ஹைட்டுக்கு இவங்க தான் ஒட்டுறாங்க. இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 4/2 டைலு. இது 10 inch இருக்குது. ரைசர் வந்து 6 inch. 6 inchன்னு போடும்போது ஒரு பாக்ஸில் வந்து 4 கல் வரும். ஒரு பீஸில் 4 கல் வரும். ஒரு பாக்ஸுக்கு 8 கல் ரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 feet. இது 10 inch கால் வைக்கிற இடம். ஸோ ஒரு கல்லில் 2 பீஸு, ஒரு பாக்ஸுக்கு 4 படிக்கட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே டைல்ஸு. இது வந்து ஃபுல் கல். அங்கே ஒரு சின்ன பிட்டு. ஸோ கீழே ஃப்ளோரு அதுக்கு மேட்ச் பண்ணி இவங்க டைல் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோர் டைலும் குலாட்டி பேஜ் தான். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலு, இது ஒரு பெட்ரூம். போடும்போதே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா இருக்குது. கீழே டைல் வந்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டைலே ஒட்டி முடிச்சிட்டாங்க. ஆண்டனி அக்வா, அது மேட்சிங் ஃப்ளோர். இதுவும் ஸ்பேசர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. 4/2 டைல் 10 feet ஹைட்டு. இது வந்து மேட் ஃபினிஷ் 10 feetக்கு. இது ஒரு ரூம். பால்கனிக்கும் சேம் டிசைன். குலாட்டி பேஜ் 4/2. இந்த பாத்ரூம்க்கும் சேம் டிசைன். இந்த மாதிரி பாத்ரூம்க்கு ஒரே கலர் போடுறது நல்லதான்னு கேட்டால் வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும். இதில் ஏதாவது ஒரு சின்ன துண்டு மீறுதுன்னா அது அடுத்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். சிங்கிள் கலராக போடுறது உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க கிச்சன் வால் டைல் வந்து பார்த்திங்கன்னா